கிட்டத்தட்ட பாமக ஒரு புத்தகமே வெளியிட்டாங்க, விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ரொம்ப கிளியராக, அதாவது 13% வாக்குறுதிகள் மட்டும்தான் வந்து முழுமையாக நிறைவடைந்திருக்கு. அந்த 13%த்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முழுமையாக நிறைவடைந்தது போக 13% போக இன்னும் ஒரு 6% வெறுமனே தொட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஆரம்பிச்சு இனிஷியேட் பண்ணி கிக் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. திமுக மாதிரி நாங்கள் கிடையாது. இன்னைக்கு திமுக பாருங்க, வைகோவே 3 சீட்டு வந்து இதுல நீங்க உதயசூரியன்ல நிக்க வைக்கிறாங்க. ஒருவேளை 3ல ஜெயிச்சு 1ல தோத்தாருன்னா எப்படி கட்சி அங்கீகாரம் எப்படி? ஆமா, அதுதான் சார் அவருக்குலாம் நிலைமை வரணும். 93ல திமுகவே ஒழிக்கணும்னு ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு திமுகவினுடைய அதாவது பரஸ்பர அடிமையா மாத்தி உட்கார வச்சிருக்காங்கன்றதுலாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு சார். கேள்வி கேட்குறாங்க, சார் என்ன சார் இது பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்கிறாரு, பெரம்பூர் தொகுதியில் நீங்கள் அதிமுக நின்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாமே, நீங்கள் எதுக்கு அதை கூட்டணி கட்சி கொடுத்தீங்க? யாரு நின்னாலும் அதிமுக அவங்களுக்கு வேலை பார்க்கும், அதிமுக ஓட்டு பூரா அவங்களுக்கு போகும். அதுதான் கூட்டணி தர்மம், அதுதான் கூட்டணி. சும்மா நாங்கள் நின்று மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அது இது எந்த மாதிரியான பார்வை? இது தவறான பார்வை. அதான் சார் ஒரு நியாயமான ஒரு மனிதனாக அப்படிதான் சொல்லணும். திருமாவளவன் எடுத்துக்கோங்க, அவர் பண்ணியிருக்காரு பாருங்க. இப்போ சேட்டை கொஞ்சம் சேட்டை இல்லை, அவரு கிறிஸ்டின் பல இடத்துல அவர் கிறிஸ்டின்னு பேசியிருக்காரு. ஆனால் அவர் கிறிஸ்டினா என்னன்றது இன்னும் அவர் கிளாரிஃபை பண்ணலை. அதனால இப்போ நீங்கள் அவர் ரெக்கார்டு பூர்வமாக ஒரு கிறிஸ்டினா மாறிட்டாருன்ற கேள்வி வருது. இப்போ தமிழ் பிரசனாக அது அர்ஜுன் தம்பர் சொல்றாரு, இவர் முழுவதுமாக கிறிஸ்டினா வாழ்ந்துட்டு இருக்காரு தமிழ் பிரசனா. இவர் சர்ச்சுக்கு போறதுனாலயோ பிரேயர் பண்றதுனாலயோ கிறிஸ்டின் இல்ல, அவர் சர்டிபிகேட்ல என்ன இருக்கு அவ்வளவுதான். இப்போ பாருங்க, நீங்க சிறுபான்மையினுடைய காவலன் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் யாரு? இவரு யாரு? நம்ம திருமாவளவன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய ஒற்றை முகமா இருந்தவர் ஆளுநர் ஷானவாஸ். என்னடா டேய் நீங்களா எங்கடா தாவேக்கா இதெல்லாம் இருக்கிறது? நாம் தமிழர் ஒரு 3 வருஷம் தாவையில சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்க கட்சியே வேண்டாம், நீ கேவலமான கட்சின்னு டெய்லி பேசிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட இருந்து ஆள் எடுத்திருக்கேன், எவ்வளவு கேவலமா நீ பண்ணிருக்கப்படுற மாதிரி. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். 2021 தேர்தல் களம் திமுகவினுடைய வாக்குறுதி 525. 2026 தேர்தல் களம் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதி. என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? அதான் சார், வாக்குறுதிகளை அள்ளி விடுறதுல திமுகவை மிஞ்சுவதில் ஆளே இல்லை. ஆனால் அந்த வாக்குறுதிகளை எப்படி அவங்க கொடுத்த வாக்குறுதி இன்பால் நின்று மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்னா செஞ்சதே கிடையாது. ஒரு தடவை கூட செஞ்சது கிடையாது. அதனால தான் 5 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றிடுவோம்னு வைங்களேன். இந்த தடவை 525 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 525 வாக்குறுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியா ஆட்சி முடிய போகிற 20 நாள் இருக்கிற நேரத்தில் இப்போதான் 404 வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், எண்ணிக்கையில் சொல்லியிருக்காங்க. அம்மையார் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மா சுப்பிரமணியன் அவர்கள் 75% முடிச்சிட்டோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சேகர் பாபு அவர்கள் 80% முடிச்சிட்டோம்னாரு. அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் 2024 90% முடிச்சிட்டோம்னாரு. அதுக்கப்புறம் இடையில துரைமுருகன் நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியாக இருந்தால் 99% முடிச்சிட்டோம்னாங்க. மறுபடியும் ஸ்டாலினே ஒரு 10 கம்மி பண்ணி 85 முடிச்சோம் அப்படின்னாரு. இப்படி பர்சன்டேஜ் கணக்கில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவ்வளோ முடிச்சிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு தெரியும். அது இல்லாமல் எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி கூட்டணி கட்சியில் அனைவருக்கும் தெரியும். என்னன்னா கிட்டத்தட்ட பாமக ஒரு புத்தகமே வெளியிட்டாங்க, விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல ரொம்ப கிளியரா, அதாவது 13% வாக்குறுதிகள் மட்டும்தான் வந்து முழுமையாக நிறைவடைந்திருக்கு. அந்த 13%த்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முழுமையாக நிறைவடைந்தது போக 13% போக இன்னும் ஒரு 6% வெறுமனே தொட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஆரம்பிச்சு இனிஷியேட் பண்ணி கிக் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தவிர வேற எதையும் தொடக்கூட இல்லாத கிடப்பில் போட்டவையாக இருக்கிறது வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி விடியல் எங்கேன்னு பாமகவை சார்ந்த ஐயா வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து அவர் ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்காரு. பாமகலேருந்து அந்த புத்தகம் வெளியிட்டாங்க. ஏறக்குறைய எதிர்கட்சி, அதாவது உள்ள இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த புத்தகம் பிரசுரிக்கப்பட்டது. அந்த புத்தகம் வந்து இன்னைக்கு வெளியில இருக்கு, நீங்க இப்போ காசு கொடுத்து வாங்கிக்கலாம். நீங்க ஒன்றும் இல்லை, அதை வாங்கி ஜட்ஜ் பண்ணலாம்ல சார், சேலஞ்ச் பண்ணலாம். நீங்க அதை வாங்கி ஜட்ஜ் பண்ணிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணலாம்ல. ஏன்னா நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீ உண்மை அதுதான், ஒரு ரிப்ளை கூட இல்ல, உண்மை அதுதான். இபிஎஸ் அறிக்கை விட்டாருன்னா ஒரு செகண்ட்ல அடுத்து உடனே அமைச்சர் ரகுபதியோ இல்ல சிவசங்கரோ வந்துருவாங்க. இப்போ அதாவது அந்த புத்தகத்துல 13% வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்கு அப்படின்னா இல்ல, இந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கு, நீங்க நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம்ல சார். அந்த அளவுக்கு வேணாம் சார், நீங்க சட்ட அமைச்சர் அளவுக்கு வேணாம். இந்த பேசிக்கிட்டு இருக்காங்க 4-5 பேர் டிவியில உட்காந்து, அவங்க யாராவது அந்த புக்கை எடுத்து வச்சு இல்ல இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணலாம்ல. சும்மா
எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரிண்ட் 1930-40 இருந்தாலும் எடுக்கிறாங்களா? ஆமா எடுக்கிறாங்களா? இது இப்ப இருக்க புக்கு நீங்க எடுத்து பண்ணலாம். ஒண்ணும் இல்ல சார், அதுல சிம்பிளா ஒண்ணு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, அதுல ஒரு வாக்குறுதி என்னன்னா, வாரம் ஒரு முறை பத்திரிகையாளர்களை சந்திச்சு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொடுப்பது ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதி எத்தனை தடவை சந்திச்சாரு சார்? நீங்க எப்ப வேணா அறிவாலயம் சென்னை தலைமைச் செயலகத்துல வந்து என்னை பார்க்கலாம், உங்களுக்கு அவ்வளவுதான். எப்ப வேணாலும் வெட்டி எங்க போச்சுன்னே தெரியல. கிடையாது. 3 தடவை தான் சார் சந்திச்சிருக்காரு. அந்த 3 தடவையும் கேள்வி எழுதி கொடுத்து அதுக்கு பதில் ரெடி பண்ணி இவற்றை கொடுத்துட்றாங்க. அடுத்த கேள்விக்கு முன்னாலே பதில் சொன்னாரு சிஎம் அவர்கள். இந்த கேவலம் இங்கதான் நடந்தது. அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே ஒரு எடுத்துக்காட்டு பழைய வாக்குறுதிகள் விட்டுரும், அது முடிஞ்சது. காத்திர முடிஞ்சது 20 நாள் தான் இருக்கு. நீ அடுத்த எலெக்ஷனுக்கு இப்ப புதுசா வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ புதுசா வாக்குறுதிகள் என்னன்னு எடுத்து திறந்து படிச்சா 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுக்குறேன்றாங்க சார். 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு. அந்த கூப்பனை வச்சு என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னா வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. இப்ப இது எப்படி ஏற்கனவே வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய்ன்னு சொல்லி ஒரு கவர்ச்சிகரமான திட்டம் 2021 சொன்னாங்க. இந்த 8000 டிஸ்ட் நிறைய இருக்கு. ஆமா, 8000 யாருக்கு? அதுதான் கரெக்ட். அதுல 8000 எப்ப இருந்து செயல்படுத்துவீங்க? கரெக்ட். 8000 எல்லாருக்கும் கொடுப்பீங்க அப்படின்னா எப்ப அதை முடிப்பீங்க? கரெக்ட். இதே போல 4 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சீங்கன்னா திமுக காரர்களா பார்த்து அந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுக்குறது இது நடக்காதுன்றது என்ன நிச்சயம்? அதேதான். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல சார், 2023 செப்டம்பர் மாதத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி 2021 வாக்குறுதி என்னன்னா 1000 ரூபாய் நான் வந்த உடனே. இதுல இன்னும் கனிமொழியம்மா சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க, எங்க அண்ணன் வந்த உடனே முதல் கையெழுத்து அதுக்குதான். மாதம் 1000 ரூபாய் ஜூன் மாசத்துலேயே கொடுப்பாங்க. எப்போ 2021 ஜூன்ல இருந்து. ஆனா 2023 செப்டம்பர் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொடுக்க ஆரம்பிச்சு 25,000 30,000 40,000 கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கடைசியில 1வது வருஷம் தான் 1.13 கோடி. ஆமா, 1.35 lakhs கொடுத்தாங்க. இப்ப என்ன விஷயம்னா, நீங்க கேட்ட அதே கேள்விக்கு வந்துடும். 8000 ரூபாய் கூப்பன் அது எப்ப கொடுக்க போறீங்க? கொடுத்தீங்கன்னா யார் யாருக்கு கொடுக்க போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதே முதல்ல செப்டம்பர் 2023 திமுகவை சார்ந்த மகளிரணி சார்ந்த, குறிப்பாக திமுகவில் வேலை பார்க்கக்கூடிய திமுகவினுடைய அந்த 200 ரூபாய் ஊபிஸ் நம்ம சொல்றோம் இல்லையா செல்லமா, அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டு இல்லத்தரசிகளுக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு அக்கா தங்கைக்கு தான் கொடுக்குறாங்க. அப்ப இந்த 8000 ரூபாய் நீங்க அப்படி கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சவருக்கு சார் 1000 ரூபாய்க்கு இவ்வளவு குறுக்கு புத்தியில யோசிக்கிறவங்க 8000 ரூபாய் எவ்வளவு பெரிய அமௌண்ட் என்ன? அதுல இத்தனைக்கு கண்டிஷன் சப்ளை என்னன்னா 8000 ரூபாய் வச்சு நீங்க அதை கொண்டு போய் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிக்கலாம்? 8000 ரூபாய்க்கு முழு பொருளை வாங்க முடியாது. அது வாஷிங் மிஷின். இப்ப நீங்க மினிமம் ஒரு வாஷிங் மிஷினே 12,000 15,000 30,000 40,000 இருக்கு சார். அப்ப நீங்க 20,000 வாஷிங் மிஷின் 30,000 வாஷிங் மிஷின் 15,000 எவ்வளவு ரூபா அவன் சொல்ற விலைக்கு நீங்க வாங்கணும். இந்த 8000 ரூபாய் கொடுத்து கழிச்சுக்கிட்டு மீதி நீங்க ரூபா தான் கொடுக்கணும். இப்ப அவன் 30,000 10,000 வாஷிங் மிஷின் 30,000 வாங்கிதான் ஆகணும். நீங்க அவன் சார் இந்த கூப்பன் எடுத்துட்டு வரவங்களுக்கு அவன் ஒரு இது வச்சிருப்பான் சார், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு போவான். அவன் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சிருப்பான் சார். ஒண்ணும் இல்ல, இந்த வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், இந்த இது வாங்கிக்கலாம் அப்படிமா. அது எல்லாத்தையும் பர்டிகுலர் கடையில தான் வாங்கணும்ன்ற மாதிரி போடுவாங்க. ஆமா, அதுவும் இருக்கும். அவங்க எல்லாம் யாரா இருக்கும்? எல்லாம் திமுக காரனுக்கு ஓபன் பண்ணுவாங்க சார். இருக்கும் சார். டி நகரில் இருக்கக்கூடிய இந்த கடைகள் செலுத்தி நீங்கள் பொருட்களை வாங்கி. வசந்தன்கோவினுடைய மகன் ஐயா விஜயவசந்த் அவர்கள் காங்கிரஸ்ல இருக்காரு. வசந்தன் தொழில் அவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. போயிடும் சொல்ல முடியாது சார். இப்ப நீங்க எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? நீங்க சொல்ல முடியுமா? அத்தாட்சி பண்ண முடியுமா சார்? காங்கிரஸை சார்ந்தவர்கள் இன்னும் திமுகவை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ் கடை வச்சிருக்காங்க. அங்க எல்லாம் போய் வாங்குமா, அவனுக்கு ஜேன்னு பிசினஸ் ரைட்டுங்களா? 8000 ரூபாய் நீ ஒண்ணும் 8000 ரூபாய் கூப்பனை கொண்டு போய் கொடுப்பேன். அவன் 10,000 சாமான 20,000 முடிஞ்சு போச்சுல. நீ 12,000 ரூபாய் கையில கொடுத்துட்டு வருவேன். அந்த பொருளுக்கே எவ்வளவு 12,000 ரூபாய் தான் இருக்கும். இல்லன்னா ஒருவேளை அது ஒழுங்கா போகல வைக்கல, அதுக்கு வாரண்டி கேரண்டி கொடுப்பானா? அவன் வாரண்டி கேரண்டி கொடுப்பானா? நீ வாங்கிட்டு போன அவ்வளவுதான். 8000 ரூபாய் ஓசில கொடுத்து வாங்கிட்டு போனோம்பா சார். 10 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு பஸ்ல போனதே நீ ஓசின்னு சொல்லி காமிச்சாங்க சார். இன்னைக்கு எக்ஸ் வலைதளத்துல திமுகவினுடைய உடன்பிறப்புகள் அவங்க ஒரு பெண் ஒரு காணொலி வெளியிட்டு இருக்காங்க. பேஷண்ட் இருக்கா? என்ன பேஷண்ட் இருக்கா? 8000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா அவங்களே வாங்கிட்டாங்கன்னா அது வாரண்டியோட அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கிடுவாங்களே, அதனால எப்படி இது அப்படின்னு சொல்லி கேள்வி எல்லாம் கேட்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க இதெல்லாம் பெருமையா சிலாகித்து பேசுறாங்க. இந்த அதிமுக ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டா எதையாவது கொடுக்குறாங்க சார். அதிமுக எப்பயுமே இந்த மாதிரி இந்த ஏமாற்று, இந்த பொய் அதெல்லாம் கிடையாது சார். இந்த கூப்பனை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இந்த 20 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் நான் எலெக்ஷன் முடிஞ்சு வந்து வாங்கி ஏமாத்துறாங்க. தெரியுமா தெரியாதா? 2020 அப்படிதான். 2020 எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்க கூடாது அப்படின்றனால எல்லாத்துக்கும் 20 ரூபாய் டோக்கன் 20 ரூபாய் கூப்பன் கொடுத்துறது. என்னன்னா எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்து ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நீங்க அதை வச்சு 5000 வாங்கிட்டு போயிடலாம். எல்லாரும் 20,000 வாங்கிட்டு போய் ஓட்டை போட்டு 5000 கொடுக்க அப்படின்னா 5000 யாரும் கொடுக்கல. நியூஸா வந்துச்சு, இந்த வேட்பாளர் 5000 கொடுக்குற நிறைய ஏமாத்திட்டாரு. என்ன பண்ண முடியும்? நான் அப்படிலாம் கொடுக்குறேன் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா அவர் எப்படி சொல்லுவார்? நான் தான் ஆமா சொல்றேன்னு சொல்லுவார். அவரு கன்ஃபர்ஸ் பண்ண மாட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே தெளிவா 10,000 ரூபாய் நீ திமுக ஆட்சியில உங்களுக்கு நடந்திருக்க அவலம், இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனையில எவ்வளவோ எலக்ட்ரிக் பில் ஏறி இருக்கு, சொத்து வரி ஏறி இருக்கு,
தண்ணி வரி ஏறி இருக்கு, பல பிரச்சனைகள், பல சிக்கல், கேஸ் விலை ஏறி இருக்கு, அதே நேரத்தில் பெட்ரோல் டீசல் எல்லாமே ஏறி இருக்கு. ஒரு கருணை துறையா நீ வந்தவொடனே உனக்கு 10,000 அக்கௌண்ட்ல போட்டு விட்டுற முடியுது. நீங்க பாருங்க, இந்த கேஸுக்கு 100 ரூபா குறைப்பேன், பெட்ரோல் விலையை குறைப்பேன், டீசல் விலையை குறைப்பேன், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகவே இல்லை பாருங்களேன். அவ்வளவுதான். இன்னொன்னு, எடப்பாடி கே பழனிசாமி ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்றாரு. இப்ப நிதி சிக்கல் இருக்காங்களே, எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் வரியை உயர்த்துறதான்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. 8,000 ரூபாய் கொடுக்குறேன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் 8,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லல. அது என்ன கான்ஃபிகரேஷன், என்ன மதிப்புல கொடுக்க போறோம் எதுவுமே சொல்ல. ஃப்ரிட்ஜ்னு தான் சொல்லிருக்காரு. அதனுடைய மதிப்பு என்ன, அது இனிமேல் திட்ட அறிக்கை, அதனுடைய மதிப்பீடு, நிதி ஒதுக்கறலாம் இனிமேல் தான் வரும். 8,000 ரூபாய் நீ கொடுக்கணும், எப்படி கொடுப்ப? ஏற்கனவே 12 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி 8,000 ரூபாய் எங்கிருந்து கொடுப்ப? கேள்வி நீ ஆளுங்கட்சிக்கு தெரியும், இன்னைக்கு நிதி நிலைமை என்னன்னு தெரியும், எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்ண முடியும் தெரியும். தெரிஞ்சிருந்து 8,000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஸ்கேமா இருக்குன்னு யோசிங்க சார். அதான் சார், நீங்க மக்களுக்கு எதையாவது ஒன்று சொல்லி ஏமாறணும் மக்கள், அவ்வளவுதான். மக்கள் ஏமாந்துட்டா நம்மளை நம்பிட்டா அப்படின்னு ஓட்ட போட்டோம், அப்புறம் உள்ள வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த எண்ணத்துலதான் அவங்களுடைய மொத்த வாக்குறுதிகளும் இருக்கு. இந்த 2026 வாக்குறுதிகள் வந்து ஒரு பொய்யின் மூட்டையாக, இவ்வளவு பெரிய பொய்ய திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் சொல்லும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு பெரிய பொய்யை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சார், நம்பகத்தன்மையான இந்த பொருளை இதை கொடுத்துட்றேன், இதை கொடுத்துட்றேன், இது எல்லாம் முடியாதுன்னு தெளிவா இருக்கு அண்ணா திமுக. ஆனால் இது தெளிவே இல்லாம இருக்கு சார். தெளிவே இல்லை. கூப்பன் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், எதையாவது சொல்லி ஊட்டிட்டு தான் இருக்காங்க வெளியே. மக்கள் வந்து இதை தெளிவா பாக்குறாங்க, இதை தெளிவு இல்லாம தான் பாக்குறாங்க. ஆமா, 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கு யாருன்னு திமுக சார்பாக போரிடக்கூடிய வேட்பாளர்கள் பலருக்கும் கிடைக்கலன்ற மாதிரி விஷயங்களும், இந்த வேட்பாளர் தேர்வுல கடைபிடிக்கப்பட்ட விஷயங்களும் சில சிட்டிங் எம்எல்ஏக்கே மறுக்கப்பட்டிருக்கு. இந்த இதுல அமைச்சர்கள் சிலருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஜனநாயகமான நேர்மையான கட்சி அப்படின்றதுக்கான ஏதாவது வெளிச்சம் தெரியுதா உங்களுக்கு? இல்ல சார், இப்போ மனோ தங்கராஜ் கொடுக்கல. பத்மநாபபுரம்ல ஒரு பெரிய கேண்டிடேட், பெஸ்ட் கேண்டிடேட். அதாவது பத்மநாபபுரம் வந்து ஐடியலி மக்கள்லாம் மலைக்கல்லன் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க. அது இல்லாம காமக்கூடர்னு அழைக்கிறாங்க. பல பேர்கள் இருக்கு அவருக்கு. ஆமா, அப்போ பத்மநாபபுரம் வந்து அதாவது ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்துத்துவா தொகுதி சார். அது ஒரு இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, இந்து மக்கள் போலரைஸ்டாக இருக்கக்கூடிய தொகுதி. அதை டார்கெட் பண்ணி அந்த தொகுதியை வந்து கிறிஸ்டியன் தொகுதியாக மாற்றினாங்க சார். எப்படின்னா, கிறிஸ்டியன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ரீலோகேட் ஆகி நீங்கள் அங்கே ஒரு இடத்துல இருக்கு போங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஏரியாவில் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விருத்தியாகி அது பெருசாகி அவங்க ஆளுகள் எல்லாத்தையும் வர வச்சு அது ப்ராப்பராக, அதாவது பத்மநாபபுரம் சார் பிளான்டு டார்கெட்டட் ஒரு 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 ப்ராப்பராக பிளான்டு டார்கெட் பண்ணி இது கிறிஸ்டினைஸ்டு தொகுதியாக மாற்றி அதுக்கப்புறம் அதை டிஎம்கே கண்ட்ரோல் எடுத்து அதில் மனோ தங்கராஜ் தான் வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்கள் விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து ஒருத்தர் ஜெயிச்சார். பாஜகவினுடைய முதல் வெற்றி வந்து அங்கதான், பத்மநாபபுரம். பத்மநாபபுரம் தான். அப்படி அந்த பத்மநாபபுரமுக்கு இந்துக்களுடைய தொகுதின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. அங்க முந்தைய வேட்பாளர்லாம் பாத்தீங்கன்னா இந்து வேட்பாளர்கள் அதிகம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு ஒரு கம்யூனிட்டியா அங்க போயிட்டு ஏறக்குறைய சிஎஸ்ஐ கிறிஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில ஆர்சி கிறிஸ்டின்ஸ்லையும் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் சர்ச்சுகள், ஒரு 15 சர்ச்சுகளை கட்டி அதை கம்ப்ளீட்டா கிறிஸ்டியன் சிட்டியா மாத்தி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவங்களோட பாப்புலேஷன் கம்மியாக, அவங்களோட பாப்புலேஷன் அதிகமானதுக்கப்புறம் மனோ தங்கராஜ் 5 வருஷத்துல, ஆமா இது இந்த 5 வருஷம், அதே நேரத்தில் இது வந்து ஒரு கடந்த ஒரு 25 வருடங்களாக இது ஒரு பிளான்டு ஆப்ரேஷனா டிஎம்கே பண்ணிட்டு இருந்தாங்க. கிறிஸ்டியன் மிஷனரி சப்போர்ட் பண்ணாங்க, பண்ணி இது கொண்டு வந்து இப்போ இவருக்கு மேல ஒரு குற்றச்சாட்டுனா பரவாயில்ல சார், 100 குற்றச்சாட்டு, அது எல்லா ஆங்கிலையும் குற்றச்சாட்டு. பெண்கள் விஷயத்துல வீக்கு, பணத்தை கொள்ளடிக்கிறாரு, கமிஷன் வாங்குறாரு. ஏதோ அன்னைக்கெல்லாம் ஒரு, அதாவது மனோ தங்கராஜனுடைய ஆட்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையில் போய் அடிச்சு சண்டை போட்டு கலெக்ஷனுக்கு போய் அடிச்சு சண்டை போட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்படி பல குற்றச்சாட்டு. அதனால சமீபத்தில் ஒரு இதுல ஓப்பன் ஸ்பீச் கொடுக்குற அந்த டிவி நிகழ்ச்சியில கோவணத்துக்குள்ள இருந்தீங்களான்னு சொன்ன வார்த்தைகள்லாம் அது மறக்கவே இல்லை மக்கள். அப்படி அவரை பொறுத்த வரைக்கும் அங்க ரொம்ப செட்டில்டு ஆயிட்டாரு சார். எனக்கு இந்த தொகுதி தான், திமுக என்ன நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, திமுக நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப கூட ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்காரு, சீட்டு கொடுக்கலங்க. அதனால ஆதவர்ஜுனா கூட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. அது ஒரு ஆங்கிள் போயிட்டு இருக்கு. ஆதவர்ஜுனா கூட பேசிக்கிட்டு அங்க போயிட மாதிரி, ஆமா போற மாதிரி இல்ல, நான் வந்து இண்டிபெண்டா நிக்கிறேன், என் சார்பில் இங்க ஒரு 4-5 தொகுதி இண்டிபெண்டா நாங்க, அதாவது இண்டிபெண்டா இல்லாம எல்லாரும் நிக்கிறோம், நாளைக்கு ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் இருந்து நாங்க அப்புறம் அங்க வந்துடுறோம் அப்படின்றதான் டீல். அந்த டீல் அவங்களுக்கு ஓகே ஆகிற மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து புஷியானந்த் வேணான்றாராம். புஷியானந்த் மனசு நியாயமான மனசு. அவர் என்ன சொல்றாரா, ஏன்னா அமைச்சர் பதவி கொடுத்து கொஞ்சம் சொந்த கட்சிக்கே விசுவாசம் இல்லாத இவனை நம்பி நம்ம கட்சிக்குள்ள ஓடுறோம்னு நினைக்காதீங்க, வேணான்றாராம். ஆனா ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, என்ன பண்ணாலும் கட்சி ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா, கட்சி ஜெயிக்கணும், எவனா ஒரு 4 சீட்டா ஜெயிச்சிட முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரா, நான் இண்டிபெண்டா நின்று பத்மநாபபுரத்தில் நான் கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன், அதுபோக நம்ம ஆளே ஒரு 3-4 எம்எல்ஏ இருக்கான், எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வந்து நான் தேவைப்பட்டு அங்க வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேன்னா சொல்லுங்க அப்படின்னு
அப்படின்னு பேசிட்டு மனோதங்கராஜ் தனியா நிக்கிறாரா? ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. இண்டிபெண்டன்ட் அவர்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். அவர் பாட்டு நின்னாருன்னா ஆசை ஆட்டோமேட்டிக்கா காசை விட்டு ஜெயிச்சிருவார். அப்படிப்பட்ட ஆள் சார் அவர்லாம். அவருக்குலாம் செல்வாக்கு இருக்கு. இப்ப என்னன்னா இவரை எடுத்துட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு திமுக மாறுதட்டிக்குது. சரி ஓகே எடுத்து இன்னொரு சைட்ல கௌதம் சியாமணி கொடுத்துருக்கீங்க. அது என்ன கதை? அது இப்போ இங்க எப்படி மழை கிளணும் அது மாதிரி அங்க மழை கிளணும். அவரு கிட்டத்தட்ட திமுக வேண்டாம் அப்படின்னு ஒரு பொதுச் செயலாளர் பதவியில் இருந்த ஒரு நபரை கொண்டு போய் வேண்டாம் அமைச்சரா இருந்தவர் அமைச்சர் பதவியை விட்டு அவரை கிட்டத்தட்ட கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கணும்னு அலைஞ்சது பொன்முடிய மகன் கௌதம் சியாமணி. இப்ப அவருக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா அது என்ன கதை? ஏற்கனவே வாரிசு அரசியல் அது ஒரு பிரச்சனை தனியா ஓடிட்டு இருக்கு. அங்க ஐ பெரியசாமியோட மகன் ஐ பி செந்தில்குமாருக்கு திண்டுக்கல்ல சீட்டு, துரைமுருகன் அவங்களுக்கு சீட்டு, அதே மாதிரி ஸ்டாலின் மகனுக்கு சீட்டு, கீதாஜீவன் பெரியசாமி மகள் கீதாஜீவனுக்கு சீட்டு, அதே நேரத்தில் வினோத் காந்தி மகன் அவருக்கு சீட்டு, இப்படி மகனுக்காக சீட்டு, பழனிவேல் தியாகராஜ மகன் பழனிவேல் தியாகராஜனுக்கு சீட்டு, இப்படி எல்லா வாரிசு அரசியல் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. இப்ப பொன்முடி இவ்வளவு பிரச்சனை. அது இல்லாம பெண்களை தப்பா பேசுறாரு, சனாதன கொச்சையா பேசினவர், பெண்கள் விபச்சாரின்னு பேசினவர், பல வகையில தவறா பேசின அவர் மகனுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. ஒரு இடத்துல ஆஹா ஓ அப்படின்னு பேசி இன்னொருத்தருக்கு சீட்டு கொடுக்குறீங்க. இது எந்த மாதிரியான நிலைப்பாடு? இது ஒன்றும் இல்லை. தமிழன் பிரசனாக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க எழும்பூர்ல. தமிழன் பிரசனாக்கு சீட்டு கொடுத்துருங்க ஓகே. அவர் கிறிஸ்டியனுக்கு எப்படி தனி தொகுதி கொடுக்க முடியும்? அர்ஜுன் சம்பத் கேட்கிறாரு. அப்படி தெளிவே இல்லாம சீட்டு கொடுத்துருக்கீங்க. தெளிவே இல்ல. ஒரு சைட்ல பாருங்க நாங்க எவ்வளவு நியாயமா இருக்கோம் வைக்கிறோம் ஆச்சா புச்சா அப்படி இப்படின்ட்டு, இன்னொரு சைட்ல பார்த்தா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் பல. தமிழன் பிரசன்னா இந்த இவர் சொல்ற விஷயம் வந்து சட்ட சிக்கலா வரும்ல. எப்படி கட்சி இதை கூட கவனிக்காம கொடுத்துருக்குது அப்படின்னா எதிர்கட்சிகள் சும்மா விட மாட்டாங்களே. தேர்தல் ஆணையம் அவங்க சூடோ கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ உதயநிதி என்னன்னு கிளாரிஃபை பண்ணணும்ல. இப்போ உதயநிதி கிறிஸ்டியனா இந்துவான்றதே நம்ம கேள்வி இருக்கு. இவங்க எல்லாரும் என்னன்னா, அதாவது நான் வந்து சிறுபான்மையினருடைய நான் பாதுகாவலன் இந்த போர்வைகளே போயிடுறாங்க. இப்படி அவங்க ஒரு கிறிஸ்டியனும் நமக்கு நம்ப வச்சிருது சார். திருமாவளவன் எடுத்துக்கோங்க, அவர் பண்ணியிருக்காரு பாருங்க சேட்டை. கொஞ்சம் சேட்டை இல்லை சார். அவரு கிறிஸ்டியன் பல இடத்துல அவர் கிறிஸ்டியனே பேசியிருக்காரு. ஆனா அவர் கிறிஸ்டியனா என்னன்றது இன்னும் அவர் கிளாரிஃபை பண்ணல. அதனால இப்ப நீங்க அவர் ரெக்கார்டு பூர்வமாக ஒரு கிறிஸ்டியனா மாறிட்டாருன்ற கேள்வி வருது. இப்ப தமிழ் பிரசன்னாக அதே தான் அர்ஜுன் சம்பத் சொல்றாரு, இவர் முழுவதுமாக கிறிஸ்டியனா வாழ்ந்துட்டு இருக்காரு தமிழ் பிரசன்னா. இவர் சர்ச்சுக்கு போறதுனாலயோ பிரேயர் பண்றதுனாலயோ கிறிஸ்டியன் இல்ல, அவர் சர்டிபிகேட்ல என்ன இருக்கு அவ்வளவுதான். இப்ப பாருங்க நீங்க சிறுபான்மையினுடைய காவலன் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் யாரு நம்ம திருமாவளவன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய ஒற்றை முகமா இருந்தவர் ஆளுநர் ஷானவாஸ். சீட்டு கிடையாது அவருக்கு. ஆளுநர் சீட்டு கிடையாது. ஏன் அப்படின்னா கட்சியை உடைச்சிடும் அப்படின்னு இடையில பேசுறாங்க தெரியுமா? நீ அதாவது 15 சீட்டு, அதுல இவரு ஒரு 15 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்றத அவங்க பொதுக்குழுல தீர்மானம் பண்ணாங்க. யாருக்கு? பிசிகா பொதுக்குழுல தீர்மானம் பண்ணது அதுதான். ஆனா அங்க வந்து பார்த்தா 8 சீட்டு அவங்களுக்கு தருவோம். அதாவது இவங்களோட பாதி அரை பங்குக்கும் கீழே இருக்கிற தேமுதிக 10 சீட்டா இவங்களுக்கு 8 சீட்டு தான் தருவோம். அதோட வேணா போ இல்லைன்னா வேட்பாளர் நேம் அறிவிக்கும் போது கூட வருத்தப்பட்டு அந்த விஷயங்களை சொல்லிட்டு தான் பலருக்கு கொடுக்க முடியும். கடைசி எலெக்ஷன் இதுதான். இனிமே மாவட்ட செயலாளர்கள் தான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து சொல்லணும் வைக்கணும். இல்ல எஸ் பாலாஜி கொடுக்கல, அதே நேரத்தில் பனையூர் பாபு கொடுக்கல. ஆளுநர் ஷானவாஸ் மேல கூட கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆளுநர் ஷானவாஸ் மேல ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்ல வந்தேன். ஆளுநர் ஷானவாஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம சார் விசிகாவை தோல்ல சுமந்து 5 வருஷமா கொண்டு போனதே அவர் தான் சார். திருமாவளவன்றவர் இன்னைக்கு இருக்கிறாரு. ஒரு அரசியல்ல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னா இப்படியான ஒரு பேச்சாளர் அப்புறம் அவர் என்ன சார் ஒரு சிறுபான்மையினோட காவலன். இதுதான் அதாவது இந்த கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் போர்வையிலே வாழ்றாங்க. அது தேர்தலுக்கு தேவைப்படுதா தூக்கி போட்டுதான், தேவைப்படுச்சுன்னா கூட வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரிதான் அவங்களுடைய அடையாளமும். அவங்க அப்படியே கிறிஸ்டியனே அப்படியே கொண்டு வர்றது. ஆனா தனி தொகுதியில தூக்கி போட்டா அப்படின்னா கிறிஸ்டியனே இல்லையே, ரெக்கார்ட்ல பாருங்க இந்து தானே இருக்கு, என்ன கிறிஸ்டின் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ பல குழப்பங்கள் இருக்கு. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா குடிபிடி சண்டை தான். இப்ப தாம்பரம் எஸ் ஆர் ராஜாலாம் இருக்காருன்னா அது ப்ராப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் கீழே தான் வருது. பெரிய டிராமாவே அழுது வீட்டுக்கு போயிட்டு அழுது நின்று அழுகிறாரு. ஆமா வேற லெவல். அவர் ஏன்டே அழுது டிராமா பண்றியான்றாரு அவரு. ஏன்னா அவருக்கு தெரியும்ல அவர் எம்பி இருக்காரு, இவர் எம்எல்ஏ இருக்காரு, 3 முறை எம்எல்ஏ இருக்கு. இருந்தாலும் ஒரு பாருங்களேன் யாரோ வடப்பை பகுதியில போய் அதெல்லாம் மிரட்டினாமா சார். அலிகேஷன்ஸ் இருக்கு. அப்படி திமுக காரங்க மேல அலிகேஷன்ஸ் இருக்கு, அதனால நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா 234 எவனும் நிக்க கூடாது. அதான் சார் அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு, அதனால அவர் கொடுக்கல. திமுக அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குது அப்படின்னா முதலமைச்சர் வரைக்கும் இந்த கரங்கள் நீளுதே. சட்டம் ஒழுங்கு பத்தி பல கேள்விகள் இன்னமுமே இருக்கு. ஆனாலும் வேற வழியில அப்படித்தானே கொடுக்குறாங்க. இப்படிங்க அப்போ நீங்க யாருக்கு வேண்டான்றீங்களோ அவங்க மேல குற்றம் நிறைய இருக்கு. வேண்டாம் நீங்க கொடுக்கணும், வேற வழியில இவனுக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்னா அவனுக்கு கொடுத்துடுறது. இவ்வளவுதான் திமுகவுடைய. ஆனா இப்ப பாருங்க அண்ணா திமுக எடுத்துக்கோங்க. அதாவது பாடகர் மேடை பாடகர் முருகன் ஒருத்தர், மேடை பாடகர், அம்மாவை பத்தி, புரட்சி தலைவரை பத்தி, எடப்பாடியாரை பத்தி அழகா சிலாகிச்சு பாடக்கூடிய ஒரு நபர். அவருக்கு வானூர் தொகுதியில், விழுப்புரம் வானூர் தொகுதியில் இருந்தாங்க அப்படின்னு எங்கெங்க யார் யாருக்கு தேவையோ பார்த்து கொடுக்குறாங்க சார்.
பார்த்து இந்த இடத்துல இவங்க என்ன சரியா இருக்கும். ஜெயிப்பாங்களா? ஆமா, அதுதான் செல்வாக்கு இருக்கா? அது இப்போ நம்ம எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. சார் என்ன சார் இது பெரம்பூர் தொகுதியில விஜய் நிக்கிறாரு, பெரம்பூர் தொகுதியில நீங்க அதிமுக நின்னா ஈஸியா ஜெயிச்சிடலாமே, நீங்க எதுக்கு அதை கூட்டணி கட்சி கொடுத்தீங்க? யாரு நின்னாலும் அதிமுக அவங்களுக்கு வேலை பார்க்கும், அதிமுக ஓட்டு பூரா அவங்களுக்கு போகும். அதுதான் கூட்டணி தர்மம், அதுதான் கூட்டணி. சும்மா நாங்க நின்று மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா இது எந்த மாதிரியான பார்வை? இது தவறான பார்வைன்றாரு அவரு. அதான சார் ஒரு நியாயமான ஒரு மனிதனாக அப்படிதான் சொல்லணும். அதே நேரத்துல அவர் பாருங்களேன், ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு, பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. அதாவது 3-4 முறை எனக்கு தெரிய சங்ககிரியில வந்து ஜெயிச்சவர் யாரா தர்மபாலன் அவர்கள். அவருக்கு அடுத்து ராசிபுரம் கொடுத்தாங்க அம்மா. அதுல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவினாசி கொடுத்தாங்க. இப்ப அவினாசியே அவருக்கு வேண்டாம், அவர் வேற இடத்துல போடலாம், அவினாசியில வேற இடத்துல போட்டுக்கலாம். ஏன்னா நீங்க இந்த இடத்துல அது இது போக இன்னொன்னு சொல்லிடுறேன். 4 தொகுதிகளில் ஜெயிச்ச தொகுதிகள், 4 தொகுதிகள் மடத்துக்குளம், அவினாசி, போலூர், இந்த மாதிரி ஒரு 4 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்ச தொகுதியில கொண்டு போய் கூட்டணி கட்சி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் யார் எடுப்பா அந்த ரிஸ்க? நான் ஜெயிச்சு நான் சிட்டிங் எம்எல்ஏப்பா, காசை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், நான் எல்லாருக்கும் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் ரீட்டைன் பண்ணதான் நான் எதிர்கட்சியா இருக்கும்போது நான் ஆளுங்கட்சியா இருக்கு, நான் கண்டிப்பா தேவைப்படும், அவன் முறை எனக்கு வேலை பார்ப்பான். தேவையில்லை, அப்படி ஒண்ணு எனக்கு தேவையே இல்லை. கூட்டணி கட்சிக்காரன் எந்தெந்த தொகுதியை கேட்கறானோ அவன் சந்தோஷமா இருக்கணும், அவன் ஆளுங்க அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறான், அவன் ஆளுங்க ஜெயிச்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறான், நம்புறான்னா அவனுக்கு அந்த நம்பிக்கையை கொடுப்போம். இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, சார் எல்லா கட்சியும் எல்லா கூட்டணி கட்சியும் உங்க ரெட்டலை சின்னத்துல தான் போட்டி போட வைப்பீங்களா? திமுக மாதிரி இந்த அராஜக அரசியல் நாங்க பண்ண மாட்டோம், அவங்களுக்கு சீட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அவங்க பொறுப்பு, அவங்க ஜெயிச்சு எங்களுக்கு தேவைப்பட்டா நிக்கட்டும். இப்ப சிங்கத்தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு கட்சியில இருந்து ரெட்டலை நிக்கிறேன்றாங்க, நிக்கட்டும். நீ ஆசைப்பட்டா நில்லு, இல்லையா உனக்கு என்ன சின்னமோ நீ வாங்கிட்டு நீ தனியா நில்லு. திமுக மாதிரி நாங்க கிடையாதுன்ற. நீ திமுக பாருங்க, வைகோவே 3 சீட்டு வந்து இதுல நீங்க உதயசூரியன்ல நிக்க வைக்கிறாங்க. ஒருவேளை 3ல ஜெயிச்சு 1ல தோத்தாருன்னா எப்படி கட்சி அங்கீகாரம் எப்படி? ஆமா, அதுதான் சார் அவருக்குலாம் இப்படி ஒரு நிலைமை வரணும். 93ல 96லயே அவர் 3% உட்கார வச்சுட்டாங்க, அவரே தோக்கடிச்சு 3% உட்கார வச்சுட்டாங்கன்னு அது வேற கதை. 93ல திமுகவே ஒழிக்கணும்னு ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு திமுகவினுடைய அதாவது பரஸ்பர அடிமையா மாத்தி உட்கார வச்சிருக்காங்கன்றதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு சார். இப்படியான ஒரு நிலைமை திமுக இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா யார் யாருக்கு என்னென்ன வேணும். அதாவது ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கேள்விகள் அதிமுகவை சார்ந்து ஒரு சிலருக்கு எழத்தான் செய்யுது, இல்லைன்னு இல்லை, கட்சிகளுக்குள்ள எழலாம். இப்போ அதிமுகக்குள்ள இது நம்ம வச்சிருந்தா நல்லா இருக்குமே, இது எதுக்கு அங்க கொடுத்தீங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது வேற. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா ஒரு அதிமுகக்காரன் ஓகே அவன் எதிர்பார்ப்பான், ஆனா அவன் தான் கட்சியோட. ஆனாலும் அந்த தலைமை என்ன சொல்லுது, இல்ல கூட்டணி கட்சிக்காரனே நம்ம ஒன்னா மதிக்கணும் அப்படின்னு சொல்லுது பாத்தீங்களா. ஆனா இங்க அப்படி பேசவே முடியாது, கேட்டாலே இருப்போமான்னு தெரியல, அப்படி இல்லை. அப்ப அதனால வந்து இந்த முறை 234 தொகுதிகள்லயும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கணும், அதுல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம பிரிச்சு கொடுக்கணும்ன்றதுல ஆரம்பிச்சு யாரு வேட்பாளர்ன்ற அளவுக்கு எல்லாமே தெளிவா இருக்கு சார் அதிமுக. அப்படி அதிமுகவினுடைய தலைமை வேண்டாம், இவனுக்கு கொடுக்க வேண்டாம் நினைச்ச முறை இன்னைக்கு எல்லாரும் வெளியில போறான் சார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரெட்டியார்பட்டி நாராயணன், நாங்குநேரியினோட முன்னாள் அதிமுக எம்எல்ஏ, அவர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு நீட்டா தாவேக்காக போயிட்டாரு. அந்த மாதிரி நீ வேண்டான்னு எடப்பாடி ஒருத்தர் நினைச்சிட்டாருன்னா அவன் அந்த இடத்துக்கு விசுவாசமா இல்லை, அதான் உண்மை. அவன் வெளியில போயிடறான். ஏன்னா அவன் அங்கே இருந்தான்னு நம்ம நினைக்கலாம், பாவம் அவர் கொடுத்துருக்கலாம், ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு. ஆனா அவனும் வெளியில போறான், அப்ப அவன் நல்ல இல்லைன்னு எடப்பாடியார் கணிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஸோ அதனால அப்படி இந்த தடவை கூட்டணின்றதுல கிளியரா இருந்திருக்காரு எடப்பாடியார் அவர். தமிழகத்துல இருமுனை போட்டி தான், ஒரு முனை திமுக, ஒரு முனை தாவேகா அப்படின்னு சொல்லி தாவேகா சொல்றாங்க. 234 தொகுதிக்கும் 232 வேட்பாளர்களை ஒரே கட்டமா வேற லெவல்ல வெளியிடுறாங்க. எப்படி என்ன படம் சார்? அதான் அந்த பஞ்சாயத்துல இந்த டைலாக் சொல்றதுனே ஒரு அந்தாண்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் திமுக இன்னொன்னு தாவேகா, திமுக இதையே சொல்லி இருந்தாலும் பைத்தியம் ஆயிரம் நினைக்கிறேன் சார். என்னன்னா அது இப்போ தாவேக்காவை செயல்பட விட மாட்டாங்க, ஒரு இடத்துல குழி வெட்டி போட்டு அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, அங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, இங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு போறாரு, டிஜிபி ஆஃபீஸ் போறாரு, இப்ப எல்லாம் போய் பாக்குறாரு போல இருக்காங்க அங்க என்னென்ன இருக்குன்னு. எல்லா இடத்துக்கும் போறாரு. ரைட், ஓகே, உங்களை போட்டிட உங்களை பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்க, எல்லாம் ஓகே, ரைட், ஓகே. இப்போ வேட்பாளர்கள் பேரை அறிவிக்கிறது உங்க கையில தானே இருக்கு, நீங்க அறிவிக்கணும், அறிவிக்கலாம்ல, அதுக்கு எவ்வளவு லேட் ஆகுனீங்க? நீங்க எல்லாத்துக்கும் மாற்றாக, எல்லாத்துக்கும் வந்து ஒரு முன்னவராக இருக்கணும், நாங்க கம்ப்ளீட்டா அரசியலே மாத்த போறோம், பொலிட்டிக்கல் சிஸ்டமே மாத்த போறோம்னு வர்ற நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் அளவுக்கு இல்லைனாலும் அதுல ஒரு 5 நாள் கழிச்சு
அறிவிச்சு இவங்க எல்லாரும் வேலை பாருங்கடா அப்படின்னு அன்னைக்கே நீங்க சொல்லியிருந்தா அவங்க எல்லாரும் இதுக்குள்ள வேலை பார்த்துருப்பாங்களா? இதுக்குள்ள அந்த முகம் வந்து ஒரு ஒரு 4 தெருவில் உள்ளவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? எதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலே அதுலயே உங்க கேவலம் தெரிஞ்சு போகுது. இல்ல அதுலயே எவ்வளவு மகா மட்டமா நீங்க இருந்திருக்கீங்கன்றது தெரிஞ்சு போகுது. ஒண்ணு மட்டம் இருக்கு. அதான் சார் லேட்டா திமுக அதிமுக எவனா சீட்டு கிடைக்காம இருக்கலாம் சேருவான், வெயிட் பண்ணுவான். அவன் வந்து சேர்ந்தவனே அவனையும் சேர்த்துக்கிட்டு எல்லாம் நம்ம தாவேக்கான அறிவிப்பான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இப்போ RS முருகன் ஒருத்தர் திருநெல்வேலிக்காரரு, அவர் திமுக போய் சேர்ந்தார், சீட்டு கிடைக்கும்னு நினைச்சாரு. கிடைச்ச உடனே கிடைக்கல அப்படின்னு இப்போ அங்க போயிட்டாரு. இப்போ திருநெல்வேலியுடைய தாவேக்கா வேட்பாளர் யாருன்னா RS முருகன். அவர் நாங்குநேரியுடைய தாவேக்கா வேட்பாளர் யாருன்னா ரெட்டியார்பட்டி நாராயணன், முன்னாள் அதிமுக மட்டும் 40 பேர் சார் உள்ள. ஆமா 40 பேர் சார். நாம் தமிழ்ல இருந்து 3 பேர். ஏன்னா வெக்கர் தான் அவன்கிட்ட எவன்கிட்ட இருந்து வேணாலும் எடு, உன்னை என்ன அடி அடிக்கிறான், விடிஞ்சா பொழுது கூட உன்னை போட்டு பொழந்து எடுக்கிறான் இல்ல தலைவன்ல இருந்து எல்லா பேரும் 2-3 நாள்லயே. ஆமா பல பேர் பார்த்துட்டியா இவர் அதிமுக வச்சு இவருக்கு எப்படி சீட்டு கொடுத்தாரு? ஓ எப்படா போனாரு, காலை 6 மணிக்கு போயிருக்காரா அப்படின்ற மாதிரிதான். கூப்பா கிருஷ்ணன் எத்தனை ஜெயசிடி பிரபாகர், கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன் அதெல்லாம் முதல்ல வந்து அடிமைன்னு சரி அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். நாளைக்கு அறிவிக்கிறார் சார், நாளைக்கு அறிவிக்கிறார் சார். இன்னைக்கு போய் சேர்ந்தவன் பூரா அந்த மேல ரூம் இருக்கும்ல, இவர் போய் ரெடியா இருக்கு ரூம் இருக்கும் தெரியுமா, அங்க போய் போட்டோ எடுத்து வெளியில வருது. என்னடா டேய் நீங்களாம் எங்கடா தாவேக்கா இதெல்லாம் இருக்குது. நாம் தமிழர் ஒரு 3 பேர் சேர்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்க கட்சியே வேண்டாம், நீங்க கேவலமான கட்சின்னு டெய்லி பேசிட்டு இருக்கான். அவன்கிட்ட இருந்து ஆள் எடுத்திருக்கேடா, எவ்வளவு கேவலமா நீ பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இதே தான் சார் பாண்டிச்சேரியில பண்ணாங்க. பாண்டிச்சேரியில கடைசியில் 11 பேர் போய் சேர்ந்தாங்க. 11 பேர். கடைசியில நேசம் மக்கள் கட்சி எவனோ அவன் 2 பேர் போய் எடுத்துட்டு போய் சேர்த்து மொத்தம் 11 பேரை இறக்கி விட்டு 11 பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாஜக முன்னாள் அதிமுக உள்ள சேர்த்து விட்டு அப்படிதான் அங்க 30 பேரை ஃபில் பண்ணாங்க. இங்க 234 பேர். அன்னைக்கு இவரு கூட சொல்றாரு, வேலுமணி SP வேலுமணி சொல்றாரு, ஒருவேளை 234 பேர் தேத்திட்டீங்களா பரவாயில்ல, 2 இடத்துல இவர் நிக்கிறார் 232 பேர் தேத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ எவன் வந்தாலும் எல்லாரும் உள்ள சேரு அப்படின்ற மாதிரி சேர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்றது, சாக்கடைனா இதை விட கேவலமான நாத்தம் பிடிச்ச சாக்கடை எதுவுமே கிடையாது மாதிரி இன்னைக்கு தாவேக்கா ஆயிருக்கு சார். அதுதான் உண்மை. இன்னைக்கு பாருங்களேன், ஒரு வீட்லயும் 2 விஷயம் அவர் இன்னைக்கு சொல்றாரு. எல்லா வீட்லயும் அவர் இருக்காரு சார். எல்லா வீட்லயும் இந்த கிச்சன் சிங்க் இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல இருக்காரு இப்போதைக்கு. அவ்வளவு கேவலமாயிட்டாரு. ஏன்னா ஒரு கட்சி கொள்கை இல்லாத கட்சி நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கோட்பாடு கொள்கையெல்லாம் வேண்டாம், ரைட்டு, ஏதாவது மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, ரைட்டு, ஓகே. மக்களுக்கு எதுவும் செஞ்சது கிடையாது, கொள்கை கோட்பாடும் கிடையாது. அரசியல் நான் CM ஆகணும், எப்படியாவது ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு இவ்வளவு கீழமா எந்த ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாம இப்படி ஒரு வேலை பார்த்த ஒரு தலைவனை நான் பார்த்ததே இல்லை சார். 2 தொகுதியில நிக்கிறாருனால அங்கேயே ஒரு தோத்து போலையா? நான் விஜய் வரேன் தனியா அவங்க வீட்டுல உள்ள எல்லார் வீட்லயும் இருக்கேன். ஆனா என்ன அப்பப்ப எனக்கு லைட்டா கவுது தொண்டை, அதனால 2 இடத்துல நின்னுக்கிறேன். ஒண்ணு விட்டாலும் இன்னொன்னு பிடிச்சிருவேன் அவர்களே நின்னாங்க சார். சரி ஓகே, ஜெயலலிதா அவர்கள் நின்னாங்க, ரைட்டா. 1991 நின்னாங்க, ரைட்டுங்களா. 1991 2லயும் ஜெயிச்சாங்க. அதுல காங்கேயத்தை காலி பண்ணாங்க. காங்கேயத்தை காலி பண்ணிட்டு அதுல பரூர்ல அவங்களை ஏத்து நின்னது யாருன்னா TR ராஜேந்திரன், டி ராஜேந்திரன் நின்னாரு. காங்கேயத்தை காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுலதான் ஆரம்பிரப்பெல்லாம் நின்னாரு. அதுல ஆரம்பிரப்பன்னு 1 லட்சம் வாக்கு, 97% இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்காத, இதுவரை எந்த ஒரு வேட்பாளரும் செய்த சாதனை செஞ்சார் ஆரம்பிரப்பன். எது அந்த காங்கேயம்ல. ஏன்னா அவர் எதிர்த்து யாருமே நிக்கல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல ஆரம்பிரப்பன் ஃபுல்லா இண்டிபெண்டன்ட் தான் நிக்கும். அதனால அவருக்கு அடுத்து உள்ள கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 1000 ஓட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் அன்னைக்குள்ள வரலாறு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 2 தொகுதியில நின்று அவங்க பரூர்ல மட்டும் தோத்து போனாங்க 96 எலெக்ஷன்ல, ரைட்டா. அவங்க தோல்வி பயத்துல நின்னாங்களா அப்படின்னா அவங்க இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க சார். 2001 4 பெட்டிஷன் போட போனாங்க. அவங்க மொத்த கேண்டிடேட்ஸே கேன்சல் ஆச்சு, ரைட்டுங்களா. அவங்க இதை தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க முதல்ல இருந்து. நீ எல்லா இடத்துலையும் நின்று இது ஷோவோட கைடன்ஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க, ரைட்டுங்களா. அதை தவிர எனக்கு தெரியும் 13 முறை நின்றுருக்காரு கருணாநிதி அவர்கள். 13 முறையும் தனியாக நின்றுருக்காரு. துரைமுருகன் நின்றுருக்காரு. எத்தனையோ பேர் நின்றுருக்காங்க, தனியாக தான் நின்றுருக்காங்க, ரைட்டுங்களா. நீங்க MGR அவர் நின்றுருக்காரு. நீங்க அடுத்த MGR நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவரு இப்படி 84ல் ஆண்டிப்பட்டியிலையும் போட போனாரு. என்னோட இது மதுரை மத்தியிலையும் போட போனாரு, மதுரை மேற்குல போட போனாரு. மதுரை மேற்கு வேண்டாம்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாரு. ஆண்டிப்பட்டில தான் ஜெயிச்சாரு. ஆண்டிப்பட்டில படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரு. இவரு நீங்க இன்றைய அரசியல் சூழல்ல யாராவது இன்னைக்கு ஸ்டாலின் நடந்தா எனக்கு பயமா இருக்கு, நான் 2 தொகுதி காட்டுமன்னார் கோயில ஐயா MP-யா இருக்கக்கூடிய இவர் நிக்கிறார், யாரு, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் நிக்கிறார். அவர் எனக்கு 2 கொடுங்க, நான் சேஃப்டியா இருக்கணும், சேஃப் கேம் நான் பிளே பண்ண நினைக்கிறேன். அதுவும் 2 கிறிஸ்டியன் இருக்கக்கூடிய, கிறிஸ்டியன் போலரைஸா இருக்கக்கூடிய இடத்துல நிக்கிறேன். இதுவரைக்கும் உங்க விஜய், எங்க விஜய், நம்ம விஜய்னு ஜோசப் விஜய் சொல்றாப்புல அன்னைக்கு. அப்ப கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பெரம்பூர்லயும் திருச்சியிலையும் நம்ம நின்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறான்றதான உண்மை. அப்ப இதை விட கேவலமான ஒரு மனிதர் நீங்க இவரை ஜெயிக்க வைக்கணுன்ற தேவை என்ன சார் இருக்கு? இந்த ஆளை ஜெயிக்க வைக்கணுன்ற தேவை சார். எப்படி பவன் கல்யாண் இதே மாதிரி 2 இடத்துல 2லையும் தோத்து போனார் சார். ஆனா பவன் கல்யாண் கூட இருக்கக்கூடிய ஒரு ப்ராடஜி அவர் ஜெயிச்சார் சார்.
ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சது. பவன் கல்யாணுடைய கட்சி ஒரு தொகுதி ஜெயிச்சாங்க, இவர் 2 தொகுதி தோத்து போனார். ஆனா அந்த நபர் ஒரு தொகுதி ஜெயிச்சார். அதே மாதிரிதான் இந்த தடவை விஜய் 2 தொகுதியிலும் தோப்பார். அங்க திருச்சி வேட்பாளர் சொல்றாப்புல, நீ ஒரு ஆம்பளை இருந்தா ஒரு தொகுதியில் வந்து நின்று இந்த திருச்சியில நின்று காட்டு, நீ இருக்கிற இடம் இல்லாம ஆகிறா பண்றாரு அவரு. நீ ஒரு ஆண்மகனா இருந்தா இதே வார்த்தை சொல்றாரு சார். அவ்வளவுதான். விஜய்க்கு அந்த தகுதி கிடையாது, ஆண்மகன்ற அந்த இதே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எங்கடா வந்த? ஏன்னா வேட்பாளர் அறிவிப்பே பாத்தீங்கன்னா வெயிஸ்டார் ரோட்டில் நடக்குது. எல்லாத்தையும் விட்டு வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்தேன்? இதெல்லாம் என்ன மாதிரியான லாஜிக்ல பேசுறாங்க? எழுதி கொடுத்தா என்னத்தையும் பேசலாம். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு அப்படியே முடிக்குது. என்ன சொல்றேன்றது மறந்தாச்சு, அது லிஸ்ட்ல இல்ல போல. இன்னொன்னு சொல்றேன் அப்படின்னு அதுல இருக்கு, அதை படிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னு இல்ல, அது அடுத்த பேஜ் வேற மாதிரி இருக்கு, பேஜ்ல ஒண்ணுன்றதா யோசிச்சுட்டு எதை எழுதி கொடுத்தாலும் படிப்பேன். லாஜிக்கே கிடையாது. ஒரு 4 பேர் கேண்டிடேட்டை விட்டுட்டாரு, அந்த பேப்பரை விட்டாரு. அப்பதான் புசியானந்த எடுத்து கொடுத்து அதை படிச்சு அவங்க எல்லாம் பதறாங்க, என்னடா என் பேரு வரல அப்படின்னு பதறாங்க. அதான் இப்போ தூத்துக்குடியில பில்லாஜகனுடைய தங்கச்சி அஜிதா ஆக்னல் அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணி கஷ்டப்பட்டு எதையாவது எப்படியாவது கிட்டத்தட்ட 20 வருஷம் இதுல இருக்கேன், விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கேன், அப்புறம் விஜய் மன்றத்துல இருக்கேன் வைக்கிறேன் அப்படின்னு இப்ப காமெடியை கொண்டு போய் சீட்டை கொடுத்துருக்காங்க சார். அந்த அங்க எவ்வளவு பேர் வேலை பார்த்தாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் இவருக்காக. தூத்துக்குடி ஊர்ல அஜிதா ஆக்னல் இல்லாம அங்க சாமுவேல், அஜிதா ஆக்னல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் இன்னொருத்தரை போட்டாங்க மாவட்ட பொறுப்பாளரா. அவருக்கும் கொடுக்காம என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கான், என் கூட எப்போ வேணாலும் சரக்கடிப்பான், நான் கேட்டால் எனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பான் அப்படின்றதுனால அவனை கொண்டு போய் எங்கள் தூத்துக்குடி. எப்படி இருக்கும்? தூத்துக்குடி மக்கள் ஏன் ஜெயிக்க வைக்கணும்? வர தூத்துக்குடியை சார்ந்த ஒரு நபருக்கு நீ கொடுக்காம சும்மா விளையாட்டு போக்கில் ஒரு காமெடின்னு கொடுத்து இந்தா அவர் அங்கே இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி கேவலமான ஒரு கட்சி அமைப்பா மாறிடுச்சு. இதுக்கப்புறமும் இன்னும் தாவேக்காவை ஜெயிக்க வைக்கணும். எதுக்கு ஜெயிக்க வைக்கணும் தாவேக்காவை? எல்லா அதிமுக பூரா மறுபடியும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு தாவேக்கா ஒரு வழி கொடுக்குது. எல்லா பாஜக காரன், எல்லா நாம் தமிழர்காரன், விட்டு போன திமுக காரனுக்கு பூரா ஒரு வழி கொடுத்து அவங்கள பூரா எம்எல்ஏ ஆக்குறதுக்கு. எதுக்கு தாவேக்கா? அதுக்கு தான் அந்தந்த கட்சி இருக்கே. இந்த ஒரு புரிதல் இருந்தா போதும், தாவேக்கா எவனும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி.